லிங்கா டாபிக் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் சாகச இதயங்களுக்கு முதல் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாம்பழம் அப்படின்னு சொன்னதும் முதல்ல ஞாபகத்துக்கு வர்ற சேலம் ஊரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேலத்துக்கு 2000 வருட வரலாறு இருக்குது. இந்த சேலம் முதல்ல தகடூர் நாடுகளுக்கு உள்ளதாக இருந்திருக்குது. தகடூர் அதுதான் இப்போதைய தர்மபுரி. இந்த தர்மபுரி பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. நேரமும் விருப்பமும் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். சரி, இப்போ தர்மபுரியிலேருந்து சேலத்துக்கு வருவோம். ஏற்கனவே சொன்னது போல் இந்த தர்மபுரியின் ஒரு பகுதி தான் சேலம். அதியமான் என்ற அரசர் தான் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார். அவருக்கு அடுத்து கடையேழு வள்ளல்களும் இந்த நிலத்தை ஆட்சி செய்தார்கள் என கூறப்படுகிறது. சோழர்கள், கங்கர்கள், கன்னடர்கள், நாயக்கர்கள், திப்பு சுல்தான் போன்ற மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதில் திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஒரு போர் நடந்திருக்கிறது. போரின் முடிவில் திப்பு சுல்தான் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு தனது ஆட்சி காலத்தில் பறந்து விரிந்த எல்லைகளில் சில பகுதிகளை விட்டு கொடுத்தார். அப்படி அவர் விட்டு கொடுத்த பகுதிகளில் ஒரு பகுதிதான் இந்த சேலம். இந்த சேலம் தனி மாவட்டமாக 1792 உருவாக்கப்பட்டது. இந்த சேலம் மாவட்டம்தான் முதலில் மாவட்டமாக உருவாக்கப்பட்டது என சொல்லப்படுகிறது. இந்த சேலம் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிக்கு அடுத்து 5வது பெருநகரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சேலத்திற்கு பெயர் காரணங்கள் பல கூறப்படுகிறது. சேர்வரையன் மலைத்தொடரை கொண்டதால் இந்த ஊர் சேரளம் என அழைக்கப்பட்டுள்ளது. அந்த காலப்போக்கில் சேலம் ஆனது என சொல்லப்படுகிறது. அதுபோல் சைலம் என்ற பெயர்தான் காலப்போக்கில் சேலம் ஆனது எனவும் சொல்லப்படுகிறது. சைலம் என்றால் மலைகளால் சூழ்ந்த வாழ்விடம் என்பது பொருள். அதுபோல் இந்த மாவட்டமும் சேர்வரையன் மலை, நகரமலை, தீர்த்தமலை, கஞ்சமலை, பச்சைமலை, கபிலமலை என்று மலைகளால் சூழப்பட்டுள்ளது. கஞ்சமலை தீர்த்தமலையில் இருந்து இரும்பு தாதுக்கள் எடுக்கப்படுகிறது. சேர்வரையன் மலைப்பகுதிகளில் அலுமினியம் தயாரிப்பதற்கு அவசியமான டாக்சைட் என்ற தாது அதிக அளவில் கிடைக்கிறது. இந்த மாவட்டத்தில் 2வது பெரிய தொழிலாக நெசவு தொழில் உள்ளது. தமிழ்நாட்டிலேயே அதிகம் கைத்தறிகள் உள்ள இடம் சேலம் மாவட்டம். இங்கு விளையும் மல்கோவா மாம்பழம் மிகவும் பெயர் போனது. இந்த சேலம் மாவட்டத்தில் பல சுற்றுலா தலங்கள் உள்ளது. ஏற்காடு, மேட்டூர் அணை, தாரமங்கலம் கோவில், மேச்சேர் பத்திரகாளியம்மன் கோயில் மற்றும் பல. இந்த ஊர் சென்னையிலிருந்து 340 கிலோமீட்டர் தூரத்திலும், கோவையில் இருந்து 168 கிலோமீட்டர் தூரத்திலும், மதுரையில் இருந்து 235 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. இது போன்ற வேறு ஏதாவது ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.